Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஸ்கார்பியனா வந்திருக்கிறேன் தேலு மாதிரி அட்டாக் பண்றதுக்கு. இன்னைக்கு எபிசோடு பார்த்துட்டு சத்தியமா எனக்கு தோணுன ஒரு விஷயம். பிகாஸ் ஆக்சுவலி நான் வந்து சீசன் 6 நம்ம பண்ணோம், சீசன் 5 பண்ணியிருக்கேன். பட் அல்டிமேட்ல நான் வெளியில வந்ததுக்கு காரணமே மோர் தென் எவ்ரி திங், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஆல்சோ வாஸ் அந்த ஷோ வந்து வாஸ் கோயிங் வேற ஒரு டைரக்ஷன்ல போகுது. ரொம்ப பாய்ஸ்டரஸா, வைலண்டா, ஒரு சீப் பிஹேவியர்ல எப்படியாவது வந்து கப்ப தூக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த கேம்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி சீசன் 7 ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இறங்கி, ஏன்னா டெஸ்பரேட் டு த கோர். ஏற்கனவே தோத்தவங்க திரும்பி ஒன்னா மொத்தமா ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குது இல்லையா, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது வாட்டி அது லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. கொலை செஞ்சாவது என்ன பண்ணாவது நமக்கு அந்த கப்பு வேணும்ன்ற ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியவங்க கூட சர்வைவல் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு டெஸ்பரேட் இருந்தா பரவாயில்ல, நமக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கும் போது இருக்க முடியாது. இந்த சீசன்ல இப்போ நான் இங்க பாக்குறது வந்து யாரு பண்ணீங்களான்றதை விட, ஐயோ அந்த சத்தியமா சொல்றேன், என்னையா அது, என்ன இப்படி பண்றாங்க எல்லாரும், எனக்கு ஒண்ணுமே புரியல. த வே தே ஆர் டாக்கிங், அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்க பேசுற விதம். முக்கியமா நான் வந்து ஒரு விஷயம் பேசணுன்றதுக்கு கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் அதை ஓபன் பண்ணணும்னு நினைச்சேன். பிகாஸ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தெரியாது. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வார்னிங் நான் வந்து கொடுக்கணும் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு. இது வந்து கண்டஸ்டன்ட் மட்டும் இல்ல, வெளியில வந்தாலும் அவங்க அதை உணரணும். அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய சில பேருக்கும் அந்த விஷயம் போய் சேரணும்ன்றதுக்காக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். விசித்ரா வெரி 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 பேட். இன்னைக்கு ஒரு விஷயம், தினேஷ் பத்தி அவங்க பேசுறது, கேமை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா கேமை தாண்டி பர்சனல் பேசுறதுக்கு யாருக்குமே அந்த வீட்டுல ரைட்ஸ் கிடையாது. அங்க உள்ளேயும் பேசுறது வேற விஷயம், உள்ள நடக்கிற விஷயத்த பேசுறது வேற விஷயம். வெளியில நடந்த விஷயத்தை வந்து இங்க பேசுறது, வெளியில நடக்க போற விஷயத்த இங்க பேசுறதுங்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கேம்ல கனெக்டட் ஆகல. இவர் வந்து இந்த அம்மா கிட்ட ஒன்னும் புலம்பல, எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த அம்மா கிட்ட புலம்பல. அவரே ரொம்ப டீசெண்டா ஒரு பர்சனல் மேட்டர், எங்க அந்த கடந்து வந்த பாதை இருக்கட்டும், இல்ல வந்து அந்த பர்சனலா டிஸ்க்ளோஸ் பண்ற ஒரு சில அந்த எமோஷனல் இதுல கூட பாத்தீங்கன்னா யார் பேரையும் சொல்லாம குறிப்பிடாம ரொம்ப டீசெண்டா அவருக்கு இருந்த ஒரு உணர்வுகள், எல்லாருக்குமே உணர்வுகள் இருக்கும். அவங்க ரைட்டா ராங்கா அதை தாண்டி உணர்வுகள்ங்கிறது உண்மைதான். அவங்களோட பிஹேவியர்ஸோ அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்போ வந்து நிலைக்காதது காரணமோ இல்ல அது தவறானது காரணமோ வந்து யாருமே யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. முதலாச்சு அவங்களே அவங்க தாங்க தப்பு, இல்ல அந்த பர்சன் வந்து இவர் தாங்க தப்பு அன்னு சொல்றதே தப்பு. ஏன்னா 2 பேர் மேலேயும் ஏதோ ஒரு 50-50 இருக்கும், எல்லா கதையிலயுமே இருக்கும். அதுக்கு என்ன காரணங்கிறது உள்ள போய் வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். இவங்க யாரு வந்து இவங்க வந்து இவரோட லைஃப பத்தி பர்சனல் பத்தி பேசுறதுக்கு? he doesn't deserve love. அவங்க சொல்றாங்க இன்னைக்கு இதுதான் உண்மையான, நான் இதையே எடுத்து சொல்றேன்னா this is the true விசித்ரா. இதுதான் உண்மையான விசித்ரா, இது ஃபேக் விசித்ரா கிடையாது. இன்னைக்கு பேசுனது ஃபேக் விசித்ரா யாருன்னா, நான் ஒரு அம்மா, நான் மதரு, நான் எல்லாருக்கும் அன்புதான் பேசுவேன், நான் இப்படிதான் நினைப்பேன், இது எல்லாமே டிராமா. ஏன்னா இன்னைக்கு அவங்க பேசின ஒரு கண்டென்ட் தான் உண்மை. நானும் அவங்களுக்கு தொடர்ந்து இந்த கேம்ல மட்டுமே தொடர்ந்து 13 வீக்ஸா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேயா, 13 வீக்ஸ்ல என்ன வேரியேஷன்ஸ் இவங்க பர்சனலி தெரிஞ்சிருந்தாலும் இங்க என்ன பண்றாங்கன்றத ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து சாரி டு சே, எனக்கு நிறைய பேர் இவங்களோட அந்த பிஆர் பீப்புள் கூட வந்து கமெண்ட்ஸ்ல மெசேஜஸ்ல ஒரு சிலது வந்து வருது. ஓகே, ஆனா அதை பத்தி நான் பேசுறது கிடையாது. ஆனா அது எனக்கு தேவையில்லை. ஆனா இன்னைக்கு அதை நான் பேசணும்னு நினைக்கிறதுக்கு காரணம், ஊரை ஏமாத்தி இதுதான் இப்படிதான், நான் இப்படி படிச்சிருக்கேன், நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு அப்படின்றதுக்காக வந்து ஒரு டிராமா பண்றவங்கள மட்டும் வந்து நீங்க உலகம் சப்போர்ட் பண்ணும். உண்மையா நேர்மையா இல்லைங்க என் லைஃப் இதாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் இல்லைங்க, இப்படி ஆயிடுச்சு, நான் இப்ப இப்படி இருக்கேன் அப்படின்னு நேர்மையா ஒத்துக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி வந்து பேசுறவங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க. ஏன் இவங்க எல்லாம் டிராமா பண்றாங்கன்னா, ஊரை ஏமாத்துறாங்கன்னா, இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் ஏமாத்துறாங்களே.
இது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இந்த வார்த்தை வாங்குறதுக்கு நம்ம பேசாம இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிடலாம். நிறைய பொம்பளைங்க அவங்க லைஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரிதான் ஆம்பளைங்க. ஓகே, ஒரு நல்ல ஆம்பளை வந்து உங்க லைஃப்ல கிடைச்சிட்டான்றதுக்காக நீங்க வந்து தலை திரிச்சு ஆடுறீங்கன்னா அது உங்களோட ப்ராப்ளம். நீங்க ஏமாத்துங்க ஊரை, நீங்க யார வேணா ஏமாத்துங்க, டிராமா பண்ணுங்க. ஆனா மத்தவங்களையும் கம்பேரிசனுக்கு எடுத்துட்டு வரீங்க. இதே வந்து அன்னைக்கு மாயா வந்து உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவ ஏதோ வந்து 2 வாட்டி ஆயிடுச்சோ 3 வாட்டி ஆயிடுச்சோ பிகினிங்ல ஞாபகம் இருக்கா, ஒரு செகண்ட் வீக்ல அவ சொல்லிருப்பா. அப்ப உடனே இந்த அம்மா வந்துட்டு ஓ அதனாலதான் உனக்கு இத்தனை வாட்டி ஆச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருப்பாங்க. Who the hell is she to decide about somebody else's personal life? எனக்கு வந்து இன்னைக்கு அவங்க தினேஷ் பத்தி பேசினது he doesn't deserve true love, அதனாலதான் இப்படி ஆயிருக்கும் இந்த மாதிரி. இவங்க யாரு? இவங்க என்ன வந்து லவ் காலேஜோட ப்ரொஃபசர் பிரின்சிபலா? இவங்க என்ன எபிட்டோம் ஆஃப் லவ்வா? இவங்க வீட்டுல பிரச்சனையே இருந்தது கிடையாதா? இல்லையா? நாங்கெல்லாம் முட்டாளா? பார்த்தவங்க எல்லாம், தெரிஞ்சவங்க எல்லாம் மத்தவங்க பர்சனல் எடுத்துட்டு பேசுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராங். அதுல டிராமா பண்ணிட்டு பேசுறது ரொம்ப ராங். இன்னைக்கு தினேஷை பத்தி பின்னாடி பேசுனது நான் வந்து ஒரு கண்டனமா சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாலயும் இந்த ஹேபிட் வச்சிருக்காங்க. மத்தவங்களோட வந்து பர்சனல், அவங்க கல்யாணம், அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க பிரச்சனை. உங்களுக்கு அது சம்பந்தப்படாத வரைக்கும் நீங்க போய் வந்து இதனாலதான் இது ஆயிருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதே கிடையாது. நீங்க முதல்ல உங்க வாழ்க்கைய பாருங்க, உங்க நான்சென்ஸ பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டுடே ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் அண்ட் தட் இஸ் வை ஐ ஃபீல் தட் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு பதிலும் இதுதான். அவங்க எல்லாம் டிசர்விங் ஒரு கேண்டிடேட்டே எதுக்குமே கிடையாது. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அந்த சின்ன பசங்களுக்கு தெரியுது தப்புன்னு, ஆனா யாருமே எதிர்த்து பேசல. மாயாக்கு தெரிஞ்சது அது தப்புன்னு, பூர்ணிமாக்கு தெரிஞ்சது தப்புன்னு வாய்ஸ் கொஞ்சம் கொடுத்தாங்க. நிக்சன் சொல்லுவான் இந்த மாதிரி வந்துட்டு இல்ல அது வந்து நமக்கு அது வெளியில என்ன தெரியாது, இங்க எப்படி இருக்குன்றத நம்ம வச்சு சொல்ல முடியாது அப்படின்னு. எதுவா இருந்தாலும் that is none of your business. உங்க ஏஜுக்கு ஏத்த மெச்சூரிட்டி இருக்கணும். விசித்ராக்கு சுத்தமா மெச்சூரிட்டி கிடையாது. இன்னைக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து 11th வீக்ல வீட்டுல நின்னுட்டாருன்றது ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்க இல்லாதவங்களையும் பிரச்சனை இல்ல அவரே வந்து ஏதோ சேர்க்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அத ஓபனா சொல்றாங்க. Who is she to give him certificate? கரெக்ட் தாங்க. கண்டிப்பா அவங்களுடைய ஒபினியன் வந்து ரெஸ்பெக்டான ஒரு விஷயம் தான். என்னடா அது உங்களுடைய ஒபினியன் இல்ல, இது ஒபினியன் தாண்டி இது ஒபினியன் கிடையாது, இது பேசிக் ஹியூமனிட்டி. ஒபினியன்ன்றது வேற. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.